இங்கே சொன்னார்கள், அறிவுரைகளை சொல்லுங்கள், வியூகத்தை அமைத்து தாருங்கள், உங்கள் சொல்படி உங்கள் கட்டளை ஏற்றி நிறைவேற்ற காத்திருக்கிறோம் என்றெல்லாம் எடுத்து சொன்னார்கள். நான் அறிவுரைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கெல்லாம் ஆலோசனைகளை எடுத்து கூற வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏனென்றால் தேர்தல் பணிகளில் மிக மிக சிறப்போடு பணியாற்றக்கூடியவர்கள் நீங்கள் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்வீரர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் எப்படிப்பட்ட நிலையில் பணியாற்றக்கூடியவர்கள் என்பதை நான் எங்கேயும் உதாரணமாக யாரையோ சாட்சி கிடைத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒன்றை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய வல்லமை படைத்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில முதலில் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு 1967 ஆண்டு. காங்கிரஸை தோற்கடித்து திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சிக்கு வருகிறோம். மிகப்பெரிய பாரம்பரியத்திற்கு உரிய கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆக அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து, பணபலத்தை எதிர்த்து மிட்டா மிராசுதாரர்கள், குட்டி குபேரர்கள் எல்லாம் அன்றைக்கு அந்த கட்சிக்கு ஆதரவை தந்து கொண்டிருந்த நேரத்தில் தோற்கடித்தோம். அப்படி தோற்கடிக்கப்பட்டு திமுக முதலில் அண்ணா தலைமையில் 67 ஆண்டு ஆட்சிக்கு வருகிறோம். ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அப்பொழுது தோற்று போயிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்து தோற்று போயிருக்கக்கூடிய பெரியவர் பக்தவச்சலம் அவரை போய் இல்லத்திலே சந்தித்து முன்னாள் முதலமைச்சர் என்கிற அந்த முறையோடு, அந்த மரியாதையோடு, மிகப்பெரிய தோல்வியை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பை ஏற்கிறார். எனவே அவர்களை வாழ்த்தி, அவர்களை பாராட்டி ஏதேனும் செய்திகள் சொல்ல முடியுமா என்று கேட்ட நேரத்தில் அப்பொழுது மனந்திருந்து பெரியவர் பக்தவச்சலம் முன்னாள் முதலமைச்சர் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார். 57 தொடங்கிய திமுக, 57 முதலில் சட்டமன்ற களத்திற்கு வந்த திமுக, 49 தொடங்கிய திமுக, 67 இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இவ்வளவு குறுகிய காலத்திற்குள்ளாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். அதையும் தாண்டி சொன்னார், முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணா அவர்கள் அவருடைய பேச்சால், அவருடைய நாவன்மையால் இன்றைக்கு அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் என்றும் பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். அத்தோடு நிறுத்தல, இவ்வளவு பெரிய பாரம்பரியமிக்க எங்களுடைய கட்சி காங்கிரஸ் கட்சி தோற்றதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நாங்கள் எவ்வளவோ செலவு செய்திருந்தாலும், எங்களுக்கு எவ்வளவோ பலர் உதவி செய்திருந்தாலும், செல்வந்தர்கள், மிட்டா மிராசுதாரர்கள், குட்டி குபேரர்கள் எல்லாம் எங்களுக்கு துணை நின்றிருந்தாலும், அதையெல்லாம் எதிர்த்து இன்றைக்கு திமுக வெற்றி பெற்றதற்கு காரணம் திமுக கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் காரணம் என்பதை அழுத்த திருத்தமாக குறிப்பிட்டு சொன்னார். அத்தோடு நிறுத்த இங்கே நிதியை பற்றி எல்லாம் கூட அவ்வளவு கொடுக்கிறார்கள், இவ்வளவு கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் கூட நம்முடைய நேரவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். அவர் சொல்லுகிற போது என்னுடைய நினைவுக்கு வந்ததெல்லாம் பக்தவச்சலம் அவர்கள் அன்றைக்கு பத்திரிகை நிறுவனத்திலே சொல்லுகிற போது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒரு சிங்கிள் டீயை குடிச்சுக்கிட்டு தேர்தல் பணி ஆற்றி இவ்வளவு வெற்றியை பெற்றிருக்கிறார் என்று அன்றைக்கு பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார்.